நீங்க ஜஸ்ட் அப்படியே த்ரூ பண்ணிக்கோங்க. செல்வா அண்ட் சௌந்தர்யா அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க், லீகல் ஃப்ரேம் ஒர்க்லாம் ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்லாம் கம்ப்ளீட்லி தியரி. என்ன இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு அக்கவுண்டிங் எல்லாமே கரெக்ட், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க? இது வந்து இப்போ நம்ம அக்கவுண்டிங் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம போர்டு இருக்கு, காஸ்ட் அக்கவுண்டிங் போர்டு இருக்கு, சிஎஸ் போர்டு இருக்கு. இவங்கெல்லாம் நம்மள வந்து கைட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதை தவிர நம்ம வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நினைக்கும் போது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, செபி, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் செக்டார்னா ஐஆர்டிஏஐ, இவங்கெல்லாம் வந்து லைக் பேக்கப் பண்றாங்க. பின்னாடியிலேருந்து பேக்கப் பண்ணி இந்தியன் எக்கானமிய, இந்தியன் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பேக்கப் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டு போறாங்க. இப்போ நீங்க வந்து வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பேங்கை மூடுறான் எல்லாம் பண்றான். பட் இந்தியாவில் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ரீசன் என்னன்னா, பவர் வந்து ஆர்பிஐ வந்து அவர் பவர்ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஹர்ஷத் மேத்தா 1992ல, ஹர்ஷத் மேத்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேண்டல் நடந்தது 1992 1994. அந்த ஆஹ் அந்த கேஸ்க்கு அப்புறம் என்னாச்சு, செபியோட பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேண்டல்ஸ்லாம் சுத்தமா வந்து பண்ண முடியாம இன்வெஸ்டர்ஸோட ப்ரொடக்ஷனை டார்கெட் பண்ணி அகெயின் கம்மிங் பேக் டு த சேம் ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்தியாவில் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு பேக்கப் பண்ற நிறைய ஒரு என்ன சொல்றது, அவங்க மோட்ஸா ஆக்ட் பண்றாங்க. அதை பத்தி இந்த மோட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நம்மளோட பேங்கிங் சிஸ்டமா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சிஸ்டமா இருக்கட்டும் வீக்கா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்ரீலங்கா காட் அஃபெக்டட், பங்களாதேஷ் அஃபெக்ட் ஆனாங்க, பாகிஸ்தான் அஃபெக்ட் ஆனாங்க, ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி இது. நடுவில் இந்தியா மட்டும் எப்படி அழகா ப்ரொடெக்ட் ஆயிட்டுனா இவங்களோட இந்த ஆர்பிஐ, செபி, ஐஆர்டிஐ, ட்ராய், இவங்களோட ஒரு சப்போர்ட்னால தான் நம்மளோட அந்த ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எடுத்துட்டு வர முடியுது இந்தியானால. அதே மாதிரி என்ன ஒர்க் இந்தியா பண்ணாலும் இன்னும் அவுட் சோர்சிங்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து அந்த ஸ்ட்ராங் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்னால தான் நம்மளுக்கு அவ்வளோ அவுட் சோர்சிங் ஒர்க்லாம் கிடைக்கிறது. ஸோ இது வந்து இந்த லெசனே டாக்ஸ் அபவுட் அந்த ஃப்ரேம் ஒர்க் பத்தி. வந்து அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ்ல லைக் ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்க, கேப்னு சொல்லுவாங்க. எம்சிக்யூஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேப் என்ன பண்றது அப்படின்னா, எவ்வளோ தூரம் வந்து ஒரு கட்டுக்கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக கோயிங் ஃபார்வர்ட் எடுத்துக்கணும். அதில் நிறைய பிரின்சிபல்ஸ் சொல்கிறாங்க. எப்படின்னா லைக் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். சௌந்தர்யா இதெல்லாம் நீங்கள் 11th 12th படிச்சிருப்பீங்க சௌந்தர்யா. செல்வா, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், டூவல் ஞாபகம் வருதா கொஞ்சம் கொஞ்சம்? dual aspect கான்செப்ட், அப்புறம் வந்து லைக் ப்ரூடன்ஸ் கான்செப்ட், அக்ரூவல் கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் பத்திலாம் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா லைக் ஒரு ஒரு பக்காவா ஒரு நான் வந்து ஜேர்னல் என்ட்ரி இன்கார்பரேட் பண்றதா இருக்கட்டும், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், ஒரு 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 டைரக்ஷன் இல்லாம நான் பண்ணுவேன் அப்படின்றதுனால எடுத்துன்னு வந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம். ஸோ அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸும் அதே மாதிரி தான், கைட்லைன்ஸ் இன் ஆர்டர் டு பர்ஃபார்ம் அவர் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ அதில் 4 இருக்கு: கன்சர்வேட்டிசம், கன்சிஸ்டன்சி, மெட்டீரியாலிட்டி, ஃபுல் டிஸ்க்ளோஷர். மித்ரா, என்டிட்டி கான்செப்ட்னா என்னடா மித்ரா? வெரி குட், சூப்பர். அக்கார்டிங் டு என்டிட்டி கான்செப்ட், பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட், என்டிட்டி கான்செப்ட்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, ஆர்கனைசேஷன் வேற, ஓனரோட டைரி வேற. So both should be treated separately so that the personal transactions did not get merged with the business transactions. Good Mitra, super. Going concern concept na என்னடா விஷயத்தா? Okay. Going concern concept. Mm. So
பிசினஸ் மென் மே கம் மென் மே கோ, பட் கம்பெனி ரிமைன்ஸ் ஃபார் எவர். என்ன நடந்தாலும் அந்த கம்பெனின்றது இன்டெஃபினட் பீரியட் ஆஃப் இதுக்கு வந்து ரன் ஆகுறதுன்ற ஒரு அசம்ஷன்ல எடுக்கிற கான்செப்ட் தான் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஸோ அக்கௌண்டன்ட் வந்து ஒரு அந்த ஆள் இருக்கா இல்லைன்றது வேற விஷயம், பட் அக்கௌண்டிங்ன்றது கரெக்டா நடந்துட்டு இருக்கணும் அந்த ஆர்கனைசேஷன்லன்னு சொல்றது தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அக்ஷயா, அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்டா? வெரி குட். கரெக்ட். இப்போ வந்து சில ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து எப்படின்னா வந்து குவார்ட்டர்லி, இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ஷேர் ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. சிலதுல ஹாஃபர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க, சிலதுல இயர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து when it is reflected ரெகுலர் இன்டர்வல்ஸ், அந்த இன்டர்வல்ஸ் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ் பண்ணணும்னு சொல்றது தான் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். ஸோ இட் இஸ் அக்கார்டிங் டு த ஆர்கனைசேஷன். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னா என்ன கெஸ் பண்றீங்க செல்வா? வெரி குட். சூப்பர். ஸோ ஆல் ரெக்கார்ட்ஸ் ஹஸ் டு பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி வேல்யூஸ். கரெக்டா? இப்போ வந்து சௌந்தர்யா பிரில்லியன்ட், செல்வா பிரில்லியன்ட், மித்ரா வந்து எக்ஸலண்ட், வர்ஷிதா வந்து அவுட்ஸ்டாண்டிங், அக்ஷயா வந்து ஸ்மார்ட் அப்படின்னு நான் சொல்றத வச்சு அக்கௌண்டிங்ல என்னால ஏதாவது பண்ண முடியுமானா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இஃப் ஐம் கோயிங் டு குவான்டிஃபை இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, வந்து அக்ஷயா ஓன்ஸ் 3 lakhs cash, செல்வா ஓன்ஸ் 1500 of gold, சௌந்தர்யா ஓன்ஸ் 10 vehicles, வஷிதா ஓன்ஸ் 3 computers, மித்ரா ஓன்ஸ் 3 bungalows அப்படின்னு நான் சொல்லும் போது ஐம் ஏபிள் டு அசஸ் த வேல்யூ ஆர் த வர்த்தினஸ் ஆஃப் தி பர்சன். ஸோ அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு வர்த்தினஸை நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா மானிட்டரி வேல்யூவால மட்டும்தான் சாதிக்க முடியுமே தவிர நான் மானிட்டரி வேல்யூவலால பண்ணவே முடியவே முடியாது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஆல்வேஸ் த event has to be expressed in terms of money is always recorded in the books of accounts அது சொல்றாங்க. அப்புறம் அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து இந்த மாசம் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து நான் இன்கர் பண்றேன், எனக்கு வந்து இன்கர் பண்ணி ஆகணும். ஆனா அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து இன்வாய்ஸ் வரல, சப்ளையர் கிட்ட இருந்து வரலன்னா நான் என்ன பண்ணணும்? when I'm anticipating an expense but I'm not receiving the invoice for that, na I have to acknowledge that particular expense with the help of accrual concept. அக்ரூ பண்ணணும். எப்பவுமே எக்ஸ்பென்சஸ் நான் இந்த மாசம் எதிர்பார்க்கறேன்னா ஐ ஹாவ் டு அக்ரூ இட்ன்ற பாயிண்ட் ஸ்ட்ராங்கா சொல்ற கான்செப்ட் தான் அக்ரூல் கான்செப்ட். டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா என்ன? அக்ரூல் கான்செப்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள்னா வந்து கரெக்ட். அந்த ப்ரொவிஷன் கிரியேட் பண்றது தான் இங்க அக்ரூல் கான்செப்ட்னு சொல்றாங்க. எனக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் நான் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருது இல்ல செல்வா, ரெண்ட் நான் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருது, ஆனா அதுக்கான இது வரல அப்படின்னா அத வந்து நான் அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட்டை நான் ப்ரையாராவே பார்க் பண்ணி வச்சுக்கிறேன் என் பிஎன்எல்ல. அதான் அக்ரூ பண்றதுன்னு அர்த்தம். புரியுதா? ம். தேங்க்ஸ் சௌந்தர்யா. டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்ன்றது வந்து டெபிட் அண்ட் கிரெடிட். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து டெபிட்டும் இருக்கணும், கிரெடிட்டும் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து இட் வில் சாட்டிஸ்ஃபை மை கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேவா? ஸோ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ன்றது வந்து யாராவது ட்ரை பண்றீங்களா? ம். ம். அப்புறம்? ம். அப்புறம்? குட். சூப்பர் செல்வா, வெரி குட். ஸோ இங்க வந்து இந்த டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர்னு வரும்போது ஒரு காயினுக்கு ஹெட் அண்ட் டெயில் இருக்கிற மாதிரி எனி என்ட்ரி இன் அக்கவுண்ட்ஸ் வில் ஹாவ் டூ டெய்ல்ஸ், சாரி ஒன் ஹெட் ஒன் டெய்ல்.
டெபிட் கிரெடிட் ரெண்டுத்தோட அப்படியே அலைன் அப் ஆயிட்டே இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் மேட்சிங் கான்செப்ட்ன்றது எப்படின்னா வாட் எவர் ரெவென்யூ வி ஆர் ஏர்னிங் ஷுட் பி மேட்ச்டு வித் எக்ஸ்பென்சஸ் இன்கர் டியூரிங் தி அக்கௌண்டிங் பீரியட். அது மேட்சிங் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட்னா என்ன அர்த்தம்னா ஹவு மச் ஆஃப் த ரெவென்யூ ஷுட் பி ரெக்கக்னைஸ்டு. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளோ ரெக்கக்னேஷன் ஆஃப் ரெவென்யூ வந்து எப்படி நடந்தது. ரெவென்யூனா என்ன சேல்ஸ், ரெக்கக்னைஸ் பண்றதுனா நான் இன்கார்பரேட் பண்றது அது. ஸோ எப்போ வந்து எனக்கு இது கண்டிப்பா ஷுவரா சர்டேனா எனக்கு இது கண்டிப்பா கிடைக்கும்னு நினைச்சாதான் நான் வந்து ரியலைஸ் பண்றத வந்து நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காமிக்கணும். ஸோ மியர் கெட்டிங் அன் ஆர்டர், நான் சும்மா வந்து ஓகே இந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் கிடைச்சிருச்சு, கஸ்டமர் ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சுன்னு உடனே சேல்ஸ் ஆன என்ட்ரி போடக்கூடாது. ஒன்லி வென் ஐ கெட் டு அ பொசிஷன் வேர் ஐ எம் வெரி வெரி ஷுவர் தட் திஸ் ரெவென்யூ வில் டர்ன் அவுட் டு பி அ ரியலைசபிள் ஒன்ன்ற பாயிண்ட் கிடைச்சாதான் ஐ நீட் டு இன்கார்பரேட் இட். ஸோ த ரீசனபிள் சர்டனிட்டி ஆஃப் ரியலைசிங் த மணி வில் கம் ஒன்லி when the goods are actual and actual supply has happened and billing also happens. அதான் ரியலைசேஷன் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்ன்றது வந்து எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம். அந்த வாஷிங் மிஷின் வாங்கும்போது ஃபார் 30,000 ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு 2000 ரூபாய் இது பண்றாங்க. அங்க நம்ம வாஷிங் மிஷின் கடையிலேருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு 2000 ருபீஸ் ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எப்பவுமே நம்ம அக்கௌண்ட் அசட் அக்கௌண்ட்ல போடும்போது என்ன பண்ணோம், காஸ்ட் ஆஃப் தி மிஷினரி பிளஸ் த காஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டலேஷன் பிளஸ் காஸ்ட் ஆஃப் தி டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ். அப்பனா என்னன்னா ஆல் டுகெதர் எனி எனி பிசினஸ் அசட்டை நான் வாங்கும்போது anything whatever I'm acquiring plus my capital cost incurred relating to the installation or the transportation charges should be recorded. நான் ஜஸ்ட் அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் 40,000 மட்டும் மட்டும் ரெக்கார்ட் பண்றேன்னா அப்படி பண்ணக்கூடாது. இன் அடிஷன் டு மை திஸ் ஒன் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸும் வருதுன்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் அ நியூ அசட்னு பண்ணும்போது ஸோ அசட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போட்டுட்டு இன்ஸ்டலேஷன் சார்ஜஸும் சேர்த்து ஆட் பண்ணிடுவாங்க. டெப்ரிசியேஷன் சாப்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது எல்லாமே செட் ஆஃப் கான்செப்ட்ஸ். கன்வென்ஷன்ஸ் வந்து கன்சர்வேட்டிசம், கன்சிஸ்டன்சி, மெட்டீரியாலிட்டி. ஸோ கன்சர்வேட்டிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைக் ஆல் பாசிபிள் லாசஸ் ஷுட் பி கிவன் எஃபெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சௌந்தர்யா, நான் வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் சேல்ஸ் பண்றேன் சௌந்தர்யா. ஓகே, நீங்க வந்து சொல்றீங்க மேம் நான் 1 மந்த் கழிச்சு கொடுக்குறேன், என்கிட்ட இப்போ பைசா இல்லை, அது ஒரு ஒர்த் ஆஃப் 10,000 ருபீஸ்ன்னு சொல்றேன். ஆனா வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு கரெக்டா எனக்கு 25th டே அன்னைக்கு கொடுத்துடுறீங்க. ஸோ இங்க வந்து எனக்கு 30 days டைமுக்கு முன்னாடியே 25th கொடுத்துட்றீங்க அப்படின்னா நான் இப்போ எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா ஒருவேளை சம் எக்ஸ் ஆர் ஒய் பர்சன் 30 days ஆயிடுச்சு, 60 days ஆயிடுச்சு, 90 days ஆயிடுச்சு, அப்பவும் பைசாவே வரல, பட் தே அக்ரீட் தட் தே வில் மேக் த பேமெண்ட் ஆன் த 30th டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா as a prudent accountant what should I do now, I should give effect for the, I should calculate my losses, approximate losses of this particular person. Say for example இவர் வந்து ஒரு எனக்கு வந்து திருப்பி இவ்வளவு தரமாட்டாருன்னு நான் மைண்ட்ல நினைச்சிட்டு அதுக்கான எஃபெக்டை நான் வந்து அக்கவுண்ட்ஸ்ல காமிக்கணும். அப்படி காமிச்சாதான் I am doing a proper accounting, which means that the convention of conservatism says that all possible losses should be accounted for. But ana possible future gains ki இந்த clause கிடையாது. Only possible losses should be accounted for. Convention of consistency. Consistency na என்னடா மித்ரா? மித்ரா ஒரு நிமிஷம், மித்ரா சொல்லிட்டாங்கண்ணா. கரெக்ட், கண்டினியூட்டி. வேற யாரோ சொன்னீங்களே, என்னடா யாரா? ஆமா, கண்டிப்பா அது கண்டிப்பா பண்ணுவோம்டா. நாங்க அதை பண்ணினாதான் நான் வந்து கரெக்டா பண்றேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல வந்து லைக் பட்ஜெட் பண்றோம்ல, பட்ஜெட் பண்ணும்போதே அந்த கிளாஸும் உள்ள வந்துருக்கண்ணா. பட்ஜெட் பண்ணும்போது நான் எக்ஸ்பென்சஸை மட்டும் பட்ஜெட் பண்ண மாட்டேன். லைக் இந்த வருஷம் அப்ராக்சிமேட்டா யாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு ஏஜிங் பக்கெட் ஒன்று ரெடி பண்ணுவோம் கம்பெனிஸ்ல. அந்த ஏஜிங் பக்கெட் ரெடி பண்ணி ஓகே 1 year, less than 1 year, 2 to 3 years, more than 3 years,
அப்படின்ற பக்கெட்டிங் கிரியேட் பண்ணி அங்க வந்து ஷுவர் ஷாட் பேட் டெட்ஸ் எவ்வளவு பேரு இல்ல இதுல வந்து இவங்க வந்து எனக்கு ஒரு 5% கொடுத்துருவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேட் டெட்ஸ் இது ஒரு எக்ஸசைஸா கண்டிப்பா பண்ணுவோம். எவ்ரி ஆர்கனைசேஷன் ஷுட் டூ இட். இப்ப இதுல அவங்க ஸ்கிப் பண்றாங்கன்னா அப்போ பெருசா அவங்க வந்து எங்கேயோ பெருசா பிரச்சனையில லேண்ட் அப் ஆக போறாங்கன்னு அர்த்தம். ப்ரூடென்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ப்ரூடென்ட் ஆர்கனைசேஷன் கண்டிப்பா இல்லைன்னா இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிடும் செல்வா. இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிடும். ப்ராப்ளம் அங்க. அப்ப என்ன ஆயிடும், நான் ப்ராஃபிட்ஸை வந்து ஓவர் ஸ்டேட் பண்ற மாதிரி ஆயிடும். நான் ப்ரொவிஷனே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய நம்பரா காமிப்பேன், ஆல் ஆஃப் அ சடன் திருப்பி இவங்க ஒரு பல்கா கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பெரிய லெவலா ப்ராஃபிட் அடிவாங்க. கண்டிப்பா பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் பண்ணாம மாதிரி இருந்ததா? ஓ சரி சரி சரி. ம். நடக்குறது செல்வா. இது எப்படின்னா வந்து இப்போ நீங்க இன்டர் முடிச்சுட்டு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுவீங்கல்ல கேம்பஸ் மூலமா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க கையில என்ன கொடுப்பாங்கன்னா போன வருஷத்தோட டேட்டா கொடுத்துருவாங்க, ஃபோர்காஸ்ட் பட்ஜெட் பண்ணும்போது. அது இந்த வேலை தான் முதல் வேலையா இருக்கும். முதல் வேலையே இதுதான் கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க செல்வா. உங்களுக்கு அதுக்கு வந்து அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்க பண்ணும்போது இந்த கன்சர்வேட்டிசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்கண்ணா. மந்த்லியே பண்றாங்க, கரெக்ட், மந்த்லியே பண்றாங்க. தி டூ இட். ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்கு. கரெக்ட். தே டூ இட் ஆன் மந்த்லி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பிஃபோர் தட் நான் மறந்து போயிட்டேன் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. சௌந்தர்யா நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன். சூப்பர் சௌந்தர்யா, ஆல் தி பெஸ்ட். செல்வா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க செல்வா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் செல்வா. மித்ரா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கண்ணா. சூப்பர், ஆல் தி பெஸ்ட் மித்ரா. அக்ஷயா நீடா. ஆல் தி பெஸ்ட் அக்ஷயா. அஷிதா நீங்க. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தேங்க்யூ, மறந்து போயிட்டேன், நான் ஃபர்ஸ்டே பண்ணணும்னு நினைச்சேன், அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலா மித்ரா, வஷிதா, அக்ஷயா வந்து ஸ்டார்டிங் இப்போ 11th 12th இப்பதான் முடிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க. இப்போ சௌந்தர்யாக்கும் செல்வாக்கும் இப்போ ஒரு ஒரு கிளான்ஸ் மாதிரி எடுக்கிறேன், ஸோ தட் ஒரு ரீகேப் செஷன் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அக்ஷயா, அதனால தான் அக்ஷயா, மித்ரா, வஷிதா அவங்கள கேள்வி கேட்குறேன், சரியா? என்னடா அது கேட்குறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிட்டீங்கன்றதுனால தான் கேட்குறேன். ஸோ கன்சிஸ்டன்சின்றது கண்டினியூஸ் அப்சர்வேஷனு. இது என்ன ஆக்சுவலா அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஒரு டெப்ரிசியேஷன் இப்போ இருக்கு எடுத்துக்கோங்களேன். டெப்ரிசியேஷன்ல ரெண்டு கீ மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, இன்னொன்று ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடே நான் ஃபாலோ பண்ணணும். ஒரு வருஷம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ஒரு வருஷம் நான் வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது தென் இட் இஸ் நாட் அ கரெக்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்.
ஸோ கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி என்ன சொல்றதுன்னா, நீ எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணு, அக்கார்டிங் டு ஐசிஏ வந்து அந்த இது கைட்லைன் படி, ஆனா அந்த யூஸ் பண்றத கன்சிஸ்டன்டா பண்ணு. ஒருவேளை ஒரு பாயிண்ட் இன் டைம்க்கு அப்புறம் நீ சேஞ்ச் இன் மெத்தட் பண்றதாண்டா, கிவ் அ நோட் டு இட் இன் த ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ். அப்படி பண்ணும்போது தான் இட் வில் ரிசல்ட் இன் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் ட்ரூத்ஃபுல், அக்யூரேட் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டீரியாலிட்டி மெட்டீரியாலிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எதையுமே எலிமினேட் பண்ணாம மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து இப்போ எனி ஐட்டம் ஆஃப் ஃபேக்ட் which is considered material by an organization may be treated as unimportant by another organization. In the same way, an item that is considered material during a particular period of time may be treated as unimportant in subsequent time periods. Say for example, during corona time வந்து if like நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் ஆச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பட்ஜெட்டிங் கூட பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரெண்டல் ஆஃப் நோ அந்த ப்ரிமிசஸ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ப்ரிமிசஸோட ரெண்ட் 2018 வரைக்கும் எல்லாரும் வந்து they were asked to come to office and work. போஸ்ட் இந்த பீரியட் ஆஃப் கொரோனா அண்ட் போஸ்ட் பீரியட் கொரோனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் 11 டேஸ் வாங்க, சாரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து 11 டேஸ், ரிமைனிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணும்போது ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரெடாமினண்டா ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணினாங்க. பட் லைக் ஸோ ப்ரப்போர்ஷன் ஆஃப் த ஸ்கொயர் ஃபீட் ஆக்குபைட் பை த கம்பெனி ஹாஸ் ப்ரெடாமினன்ட்லி ரெடியூஸ்ட் ஆஃப்டர் கொரோனா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கொரோனா டைம்ல நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நோட் கொடுப்பேன், பிகாஸ் வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் இல்ல, அதனால வந்து நான் வந்து இந்த ஸ்பேஸ் ஆஃப் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் நோட் கொடுப்பேன். பட் ஆனா அதே நோட்டே நான் இப்ப திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னா வேண்டாம். ஏன்னா இப்போ ட்ரெண்ட் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு, கரெக்டா? ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியல். ஒரு வருஷத்துல ஒரு பர்டிகுலர் லெக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகுறது, அடுத்த 2 வருஷத்துல அது வந்து ஆர்டர் ஆஃப் த டே தானே, அது எதுக்கு சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியாலிட்டின்ற கான்செப்டை நம்ம ரொம்ப வந்து வி ஹேவ் டு ஹேண்டில் இட் வெரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர்ன்றது வந்து ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் வெதர் ஃபேவரபிள் ஆர் அதர்வைஸ் இன் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அன் business enterprise. This convention requires all accounting statements must be prepared very honestly. இப்போ வந்து ஹானஸ்டின்னு வரும்போது நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கும். லைக் இந்த மாதிரி சேலஞ்ச் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல சௌந்தர்யா. நான் என்னோட ப்ரொஃபஷன்ல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மாதிரி ஃபைனலைசேஷன் எடுத்துட்டு வருவேன், அக்கார்டிங் டு ஐசிஏ ரூல்ஸ் படி எடுத்துட்டு வருவோம். பட் அந்த இதுல போகும்போது, அது சைனிங் ஆஃப்ல போகும்போது என்னோட நம்பர்லாம் அப்படியே மாத்துவாங்க. இந்த மாதிரி நீங்களா செல்வாலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? என்னமோ மேனேஜ்மெண்ட்ல இப்போ நீங்க ஒரு நம்பரோட போறீங்க, யூ பிரசன்ட் த நம்பர்ஸ் அண்ட் யூ டிஸ்கஸ் தட் நம்பர்ஸ் ஹேப்பன்ஸ்ல. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, செல்வா உங்களோட பாயிண்ட்ஸ். அதுக்கு நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, இப்போ என்னோட நம்பர்லாம் தி ஸ்டார்டட் சேஞ்சிங்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் ஆஸ்க் தெம் அபவுட் த பேக்கப். ஏன் இந்த நம்பர் சேஞ்ச் பண்றீங்க? சி, நான் வந்து அவருக்கு ரிப்போர்ட் பண்றதாகவே இருக்கட்டும், பட் ஐ வில் ஹாவ் டு கொஸ்டின் ஹிம் அண்ட் என்ஷூர் தட் ஐ நீ ஹாவ் ப்ராப்பர் பேக்கப்ஸ் அண்ட் ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் ஃபார் தட். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, என் வேலைக்கு என்னோட வேலை வந்து பிரச்சனை ஆயிடும். அது ஆடிட்ல வராங்கன்னா பிடிச்சிருவாங்க. அங்க அப்போ வந்து நம்ம ஹானஸ்டா மட்டும் இருக்க கூடாதுடா, நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். எப்படின்னா அதாவது இப்போ மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they'll say பால் பார்க் நம்பர்னு சொல்லுவாங்க, they'll change it. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த சேஞ்சஸ் எனக்கு இன்டிமேஷன் ஆகாது. ஆனா நம்ம as an import காஸ்ட் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணனா, we have to question them. அது வந்து சிஇஓவா இருக்கட்டும், ஹெட்டோ இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், we have to go and ask for the backups. ஏன் மாத்தினீங்க, வாட் இஸ் எக்ஸ்பிளேஷன் behind. ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம தானே பட்ஜெட் போட போறோம்ல, அதை பேஸ் பண்ணி. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரொவிஷன்ல தான் அவ்வளோ இருக்கேம்மா ரிலீஸ் பண்ண, அதை எடுத்து அப்படியே இங்கே மூவ் பண்ணி பேக்கப்பாக வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. பட் வி ஷுட் நாட் கெட் கன்வின்ஸ்டு. அங்கே இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆற மாதிரி இருந்ததுன்னா, வி ஹாவ் ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் வி ஹாவ் ஆல் த ரைட் டு கொஸ்டின் தம்.
நம்ம கன்வின்ஸ் டக்குன்னு ஆயிடக்கூடாது, அதுதான் சொல்ல வரேன். இந்த ஃபுல் டிஸ்க்ளோஷர்ஸ்ல கன்வின்சிங் ஆகவே கூடாது. பட் சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவங்க அப்படிதான் போடணும் அப்படின்னாங்கன்னா, யாரு நம்மளுக்கு வந்து அந்த நம்பரை மாத்துன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட இருந்து இமெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சிருக்கணும். இந்த பேசிஸ்ல தான் போடுறேன், இவங்களோட இதுல தான் பண்றேன்னா அப்பதான் நம்ம ஆடிட்ல மாட்டாம. இன்னொன்னு அதை வந்து நம்ம நோட் பண்ணி அடுத்த வருஷம் பட்ஜெட்டிங்ல ப்ராப்பரா இது பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த ஃபைனல் டச் போது பண்ணுவாங்க செல்வா, அந்த மாதிரி நடக்கும். ஆனா ப்ராக்டிக்கலா இந்த ஃபுல் டிஸ்க்ளோஷர் நடக்கிறதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 90% தான் நடக்கிறது. ஆமா, 90% தான் செல். உங்களுக்கு எப்படி சௌந்தர்யா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மார்க்கெட்டிங் எல்லாம் தெரியும், அசஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா என்னன்னா அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டா தெரியும். தே வில் ஆஸ்க், தே வில் நோ, தே வில் பி ஏபிள் டு அசஸ் த ஃபியூச்சர் மார்க்கெட். அப்ப வந்து இட் வில் பிகம் ஒரு நம்பரை இது பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்ற நாலேஜும் நம்ம கெயின் பண்ணிக்கணும். அங்கதான் வி ஆர் பெய்டு மோர். ஓகேவா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் நார்மல் அக்கௌண்டன்ட்னா இங்கதான் யூ ஷுட் ஏபிள் டு கொஸ்டின் தம், யூ ஷுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி குவிக்லி, யூ ஷுட் ஏபிள் டு நெகோஷியேட்னா நான் அவங்களுக்கு வந்து சார் இது இதோட அலைன் ஆகாது சார், இது வந்து இந்த ரூல் படி இது இப்படிதான் அப்படின்னு பேசுறதுக்கு நம்மளுக்கு கிரைட்டீரியா எல்லாம் தெரியணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த கோர்ஸோட க்ரக்ஸே அதுதான். ஏன் இவ்வளோ டீட்டெயில்டா படிக்கிறோம், ஏன் ஒரு டாபிக் கூட விடாம படிக்கணும், ஏன் எல்லா ஏசியும் படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எங்க வரும் தெரியுமா? அங்க ஒவ்வொரு இதுவா நம்ம அலைன் பண்ணும்போது அப்பதான் வந்து ஓகே இந்த பர்சனுக்கு எல்லாமே தெரியுது, வி ஷுட் ஹேவ் சஃபிஷியன்ட் பேக்கப்ன்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்பதான் வரும். இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இது எல்லா விஷயங்களும் படிக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே எங்க லேண்ட் அப் ஆகுறது அப்படின்னா there should not be any compromise in the integrity, and the honesty should not get no, it should not get beaten. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நம்ம வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கோன்றதும் இம்பார்ட்டன்ட். ஓரளவுக்கு தான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். ரொம்ப இதுவாச்சுன்னா இமெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு we have to proceed it. ஓகே. ஆ ஆமா. சீனியர் அக்கௌண்டன்ட் இன்னொன்னு வந்து நம்மளோட ரோல் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ரோல்ஸும் அவங்க வந்து முன்னாடிலாம் அவங்களே மாத்தி அவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க சுந்தரியா. இப்ப வந்து இப்ப வந்து எப்படின்னா நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு அவங்க மைண்ட்ல ஒரு பயம் இருக்கு. இது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடுறது, ஆம் ஐ ரியலி டூயிங் வித் ஸ்டாச்சுட்ரி அப்படின்ற ஒரு பயம் மைண்ட்ல இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்ப வந்து கொஞ்சம் நம்மள கேட்டுக்கிறாங்க, நம்ம சொல்றதெல்லாம் லிசன் பண்றாங்க. கொஞ்சம் இப்ப இந்த லிசனிங் ஜாஸ்தியா இருக்கு. இன்னொன்னு காஸ்ட் அக்கௌண்ட் அவங்களும் அவங்களோட செல்ஃப் கேலிபரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இப்ப வந்து ப்ராப்ளமே என்னன்னா சார்ட் அக்கௌண்டன்ட்டுக்கும் காஸ்ட் அக்கௌண்டன்ட்னா சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் நல்லா கொஸ்டின் பண்ணுவாங்க, காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா ஸ்லோலி இது இப்போ ஃபைன் டியூன் ஆயிட்டே வருது. இட்ஸ் சேஞ்சிங். ஆமா, சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ம், ம். ஆ. ம், 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 ம்,
கரெக்ட். கரெக்ட். இன்னொன்னு நம்மளோட அதுக்கு வந்து காரணம் வந்து மெட்டீரியலும் சௌந்தர்யா. இப்ப நம்மளோட மெட்டீரியல், ஃபைனல் மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டார்ட் அப்ஸ்ன்ற கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நிறைய டாபிக்ஸ், நியூ நியூ டாபிக்ஸ் எடுத்துட்டு வந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்கு அலைனாரா மாதிரி என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற டாபிக்ஸ்லாம் ஃபைனல்ல கவர் பண்றாங்க. இன்னொன்னு நம்மளோட அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா ஃபைனல்ல. அந்த ஃபைனல் ட்ரைனிங்கும் செம்ம குவாலிட்டியா இருக்கு. ஸோ அதனால வேற ஒரு வேற ஒரு பிக்சர் ஆஃப் சிஎம்ஏஸ் நான் பார்க்குறேன் லேட்டர். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா செய்ய போறாங்க. கரெக்ட். கரெக்ட். ம். பிரான்ச்சே இருக்கு. ஆமா, ஆமா. ம். ஓகே. இல்ல நிறைய இடத்துல இருக்கு சௌந்தர்யா. லைக் எல்லாமே மோர் ஆஃப் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுல தான் இருக்கு. ம், ம், ம். ம். ஆமா, கண்டிப்பா. இன்னொன்னு இங்க கிளைண்ட்ஸ் இப்போ 2-3 கிளைண்ட்ஸ் கிட்ட நான் இது பண்றேன். அவங்க எப்படின்னா சிஎம்ஏ வந்து நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க ராதர் தான் வந்து சிஏ. தெரியல, இது லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல இதுவா இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும். எங்களுக்கு வந்து எங்களை கேட்குறாங்க, எப்படி நீங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. முன்னாடி அது வந்து சார்ட் அக்கௌண்டன்ட் ரோலாவே இருந்தது அது முன்னாடி. இப்போ சிஎம்ஏஸா வந்து இது பண்ணி கிளைண்ட்ஸ்லாம் கேட்டு அதன் அதன் மூலமா வந்து ஆம், இது பண்றாங்க. பேர் என்ன, அப்போ நான் வந்து என்னோட ரோல் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டை இன்னும் அடுத்த லெவலுக்கு பாக்குறேன் நான். ஃபோர்சி பண்றேன். அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. 1.3 வந்து டீல்ஸ் வித் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ். செல்வா சொல்லுங்க செல்வா, ரெவென்யூ டிரான்சாக்ஷனா வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? சூப்பர். அதான். ம். ஏதாவது ரெக்கரிங்கா நடக்கிற ஒரு விஷயம் எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா வந்து சௌந்தர்யா ட்ரை பண்றீங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னவா இருக்கும்? ம். சூப்பர். சூப்பர், வெரி குட். ஸோ ஆக்சுவலாக வந்து சிஎம்ஏல இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட எக்ஸாம்பிள்ஸ், அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வருது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட தான் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, டெவலப்மெண்ட் ஆஃப் வெப்சைட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் இந்த மாதிரி. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா பேமெண்ட் ஆஃப் சாலரிஸ், ரெண்ட்டு, கன்வேயன்ஸ் சார்ஜஸ், இதெல்லாம் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இம்பார்ட்டன்ட். இது வந்து 7 மார்க்ஸ் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வஷிதா இது படிக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்.
So in the capital expenditure, revenue expenditure வந்து uh, it might seem to be very basic, but it's one of the important theory question for your financial accounts. இப்போ என்னெல்லாம் ரூல்ஸ் வந்து ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாலே இட் இஸ் incurred where I'm going to derive the benefit of the asset for a long period of time. Purchase of laptop is a capital expenditure. அதன் மூலமா இருக்கிற பெனிஃபிட்டை லாங் பீரியட் ஆஃப் டைம் நான் என்ஜாய் பண்ண போறேன். Second hand motor car dealer buys a piece of information with a view to use it in the business, capital expenditure. Suppose if he buys second hand motors for resale காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பிசினஸ்க்காகவே யூஸ் பண்றானா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது அவன் ரீசேல அவனோட நேச்சர் ஆஃப் பிசினஸே அந்த மாதிரினா அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து when an expenditure is incurred to improve the present condition of a mission or putting an old asset into a working condition, it is recognized as capital expenditure. The expenditure is capitalized and added to the cost of the asset. Expenditure for improving the earning capacity of an organization will be considered of a capital nature. அதாவது வந்து நான் ஃபேக்டரி அப்படியே ஷிஃப்ட் பண்ணி for easy supply of raw materials will be a capital expenditure. Mitra, what is called as preliminary expenses, Kanna? Preliminary expenses na enna? Promotion expenses. அதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டேன், ஆனா ப்ராடக்ட் வந்து சேல் ஆகல. இந்த சேல் ஆகிறதுக்கும் இந்த ப்ரொடக்ஷனை வந்து கஸ்டமர்ஸ் கிட்டலாம் தெரிவிக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றேன்ல, from the point it is manufactured till it is sent to the customer place, அந்த expenses is called as preliminary expenses. So before the commencement of the business an actual sale, இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் கிட்ட நான் போய் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றேன்ல, this is called as capital expenditure. Important MCQ question மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி legal charges incurred by a company for drafting the memorandum of association, articles of association, or brokerage paid to brokers or commission paid to underwriters for raising capital, இது எல்லாமே capital expenditures. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, MCQ question. ஓகேவா? deferred revenue expenditure. செல்வா இது படிங்களா? குட். குட். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஹெவியா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்றல்ல, அது டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வந்து இதுல கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஏஎஸ் 26ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the expenses which were recognized previous deferred revenue expenditure நான் சொன்னதெல்லாம் இது இப்பதான் ரீசெண்டா மாத்திருக்காங்க. நாங்க படிக்கிற வரைக்கும் அது வந்து டிஃபர்ட் ரெவென்யூ தான். இப்ப அந்த கேட்டகரைசேஷனை வந்து சிம்பிள் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் மாத்திருக்காங்க ஐசிஏ. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் ரிசர்ச்சா இருக்கட்டும், ட்ரைனிங்கா இருக்கட்டும், அட்வர்டைசிங் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், அது எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட் இன் விச் இட் இஸ் இன்கர்ட் and it is a revenue expenditure only and not a deferred revenue expenditure. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்சுவலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்னு போச்சு செல்வா, அந்த 6-7 years பேக் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அது ரொம்ப லாங் டேர்ம் ஜட்ஜ்மெண்டா இருந்தது. நான் வேணா அது ரீசன் உங்களுக்கு வேணா பார்த்துட்டு சொல்றேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்ல அப்புறம் ஐசிஐ மாத்தினது தான் அது. ஓகேவா? இந்த சேஞ்ச் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நான் என்னன்னு செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டெஃபினேஷன் is ம் பேமெண்ட் ஹஸ் பீன் மேட், அதாவது பேமெண்ட் ஹஸ் பீன் மேட்னா நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். லயபிலிட்டி ஹஸ் பீன் இன்கர்டுனா
எனக்கு அது பேமெண்ட் பண்ண வேண்டிய டியூ இருக்கு அப்படின்னு அர்த்தம். பேமெண்ட் பண்ண வேண்டிய டியூன்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதுக்கு வந்து ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் எடுத்துட்டு வரேன், நான் டிஃபர்ட் ரெவென்யூக்கு. அந்த AS 26 ரெஃபர் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வரேன். இந்த பாயிண்ட் வந்து இப்போ ரீசெண்டா ஆட் பண்ணது, இந்த என்பி, அதாவது இந்த நியூ சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. நான் இது என்னன்னு கேட்டுட்டு சொல்றேன் செல்வா, கண்டிப்பா. இப்போ அடுத்தது வந்து கேபிட்டல் ரெசீட், ரெவென்யூ ரெசீட். அதே மாதிரி கேபிட்டல் ரெசீட், ரெவென்யூ ரெசீட்ஸ், கேபிட்டல் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ், கேபிட்டல் ரெவென்யூ லாசஸ். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கண்டினியூ பண்ணிட்டு இந்த அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் 1 2 3 பார்க்கலாம். ஓகேவா? ஆமா ஆமா. ம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ம். ஓகே ஓகே சௌந்தர்யா, தேங்க்ஸ். நான் இது கொஞ்சம் நீங்க இப்ப சொன்னதை வச்சும் திருப்பி கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கறேன் என்ன இதுன்றது. தேங்க்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆல். இன்னைக்கு இதோட கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கேபிட்டல் ரெவென்யூ ரெசீட்ஸ். மித்ரா வஷிதா, மித்ரா வஷிதா, அக்ஷயா, இந்த கேபிட்டல் ரெசீட்ஸ், ரெவென்யூ ரெசீட்ஸ், ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ், கேபிட்டல் லாசஸ்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க கண்ணா. ஓகேவா? உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்ல, ரீசெண்டா படிச்சது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஷன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. நம்ம நான் வந்து மண்டே இதே டைம் தான், 8 to 9 சௌந்தர்யா செல்வா. இந்த நியூ கிளாஸ் மண்டே வந்து காஸ்டிங். ஓகேவா? மண்டே காஸ்டிங். ஓகேவா? நான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இன்னைக்கு எக்ஸல் ஃபைல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மண்டேலேருந்து மோஸ்ட்லி எக்ஸல் ஃபைல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போலேருந்து எக்ஸல் ஃபைல்ஸும் சேர்த்து அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ செல்வா, தேங்க்ஸ் சௌந்தர்யா. மித்ரா தேங்க்யூ, வஷிதா தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்க மித்ரா.